நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை அது ஒரு விசேஷித்த வார்த்தையாய் காணப்படுகிறது. அவர் சொல்றாரு, நீங்க என்ன மாத்திரம் நீங்க சேவிக்கணும். தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவ்வாறு நீங்க அவரை சேவித்தீர்களே ஆனால் அவர் உன் அப்பத்தையும் உன் கண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். நீ என்னென்ன காரியங்கள் செய்கிறியோ அத்தனையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணி வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்கி போடுவேன் என்று சொல்லி அவர் இந்த காலவேளையிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை யாத்திராகமம் 23வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் இந்த நாளின் காலை வெளியிலே நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் நாம் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். அந்த யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம இவ்வாறு வாசிக்கிறோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். நீ என்ன செய்யணும்னா அவர் சமூகத்தில் நீ எச்சரிக்கையா இருக்கணும். இந்த உலக ஓட்டத்திலே நமக்கு முன்பாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்வா. இந்த உலக ஓட்டத்திலே ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் தூதனாக, மெய்ப்பராக, இரட்சகராக, உன்னதராக நமக்கு முன்பதாக அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஒரு பயபக்தி நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த வழி பிரயாணம், இந்த வழி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே பிரயாணப்பட்ட அந்த காரியம் எதை குறிக்கிறது? நாம் இந்த உலக ஓட்டத்திலே, வனாந்தரமான இந்த உலக ஓட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக ஓட்டமானது எதை குறித்ததா இருக்கிறது? பரம கானானை போய் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஏம். அந்த பரம கானானுக்கு நாம் போகிறதற்கு ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு தூதனை வைத்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த தூதன் நமக்கு முன்பதாக அவர் கடந்து செல்கிறார். அவர் சமூகத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா. அடுத்து அவர் வாக்குக்கு செவி கொடுக்கணுமா. அடுத்து அவரை கோபப்படுத்த கூடாது. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் விசேஷமாய் ஸ்பெஷலா சொல்றார். அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை கோபப்படுத்துறவர்களா இருக்கிறோமா? அவருடைய சமூகத்துல எச்சரிக்கையாய் பயபக்தியான வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கிறோமா? அன்பான தெய்வ பிள்ளையே, அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்றார் பாருங்க, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருவுக்கு சத்ருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் இந்த காலை வேளையில நமக்கு வேண்டுமே ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களா, அவரை படுத்தாதவர்களாய், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது நம்முடைய சத்ருவுக்கு சத்ருவாய், நம்முடைய விரோதிகளுக்கு அவர் விரோதியாய் இருப்பாரா. அவருடைய தூதனானவர் அவர் நமக்கு முன்பதாக சென்று நமக்கு முன்பதாக இருக்கிற எமோரியரையும், ஏத்தியரையும், பெருசியரையும், கானானியரையும், ஏவியரையும், எபியூசியரும் இருக்கிற இடத்துக்கு அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். சத்துருக்கள் எவ்வளவு பெரியவர்களா இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவு பேரா இருக்கட்டும், இதெல்லாம் மேட்டரே இல்லை. அவர் உனக்கு முன்பதாக கடந்து செல்லும் போது நீ அவருடைய வாக்குக்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானா அத்தனை பேரையும் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு முன்பதாக இருக்கிற வேறு தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயானால் நான் விக்கிரக ஆராதனையே நீ வெறுப்பாயானால் தேவனாகிய வெறுத்து ஆண்டவர் ஒருவரையே நீ சேவிக்க உன் இருதயத்தை ஒப்பு கொடுப்பாயானால் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவாராம். இந்த காலை வேளையிலே அதைதான் அவர் வாக்கு கொடுக்கிறார். அவரை மாத்திரம் நாம் சேவிக்க வேண்டும் என்பதிலே அவர் ஒரு பொசசிவான தெய்வமாயிருக்கிறார்.
நாம் அவரை தான் சேவிக்க வேண்டும். அதற்காக தான் அவர் நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அவரை சேவிக்கும் போது இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரை சேவிக்க அந்த காலை வேளையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவாராம். நாய்சு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு முன்பதாக கடந்து செல்லும்படி செய்வார். நம்முடைய சத்துருக்கள் எல்லாரையும் கலங்கடித்து அவர்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரையும் நான் உனக்கு முன்பதாக இருந்து துரத்தி விடுவேன். உனக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உன் சார்பில் விழும்படி நான் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் ஒரே ஒண்ணு, அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்து அவரை மாத்திரம் நாம சேவிக்கணும். இந்த காலை வேளையிலே நாம் சேவிக்கிறோமா? இந்த உலகத்துக்கும் நமக்கும் ஒத்த வேஷம் தரித்து கொண்டு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு, ஆண்டவரை குறித்த பயம் நம்மிலே இல்லாதவர்களா இந்த உலக ஓட்டத்திலே ஓடுகிறவர்களா இருக்கிறோமா? ஆண்டவரை குறித்ததான பயம், பயபக்தி, அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மாத்திரம் நான் சேவிக்க வேண்டும், சும்மா இல்ல பரிசுத்தத்தோடு நான் சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்துல இந்த காலை வெளியில கடந்து வர வேண்டும். சங்கீதம் 73வது அதிகாரத்துல ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை அங்கே நாம் தியானிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். இந்த உலகத்திலே இருக்கிற துன்மார்க்கர்கள் பெருகும் போது, துன்மார்க்கருடைய வாழ்வு செழித்திருக்கும் போது, நம்முடைய வாழ்விலே அவர்களை பார்த்து நமக்கு கலக்கங்கள் வருகிறது. எவ்வளவு தவறு செய்கிறார்கள், எவ்வளவு அக்கிரமங்கள் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் செழித்திருக்கிறார்களே என்று சொல்லி, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நமக்கு கோபங்கள் வருகிறது, பொறாமைகள் வருகிறது. சங்கீதம் 73வது அதிகாரமானது அதற்குரிய சரியான ஒரு கேள்விகளையும் பதிலையும் தருகிற அதிகாரமாயிருக்கிறது. என்னன்னா, இப்ப சொல்றாரு இந்த சங்கீதக்காரர், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்கள் பலன் உறுதியாயிருக்கிறது, அவர்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, எந்த உபாதியும் இல்லை. பாருங்க, அவர்கள் கண்கள், அவர்களுக்கு அவங்க விரும்புகிறதெல்லாம் நடக்கிறதுனால அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை காட்டில் அதிகமாய் எல்லா காரியங்களும் நடந்தே இருக்கிறது. அகந்தையாய் பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்போது உண்மையாவே அவனுக்கு அகந்தை வரும், பெருமை வரும், இருமாப்பு வரும். அதைதான் இங்கே அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். தன்னுடைய வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலகுகிறார். இப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்றாங்க, உன்னதமானவருக்கு அறிவு உண்டோ, அவருக்கு எப்படி தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல என்னுடைய வாழ்வில கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், துயரங்கள் தான் இருக்கிறது. நான் தினமும் விருதாவாக என் இருதயத்தை தினமும் சுத்தம் பண்ணுகிறேன். குற்றமில்லாமல் என் கைகளை கழுவுகிறேன். ஒரு நாள் அதிகாலையில எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கிறேன். ஆனா நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும், காலைதோறும் நான் தண்டிக்கப்பட்டவருமாயிருக்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் ஒருவேளை நம்ம எல்லாரும் கடந்து செல்லலாம். இப்படிப்பட்ட ஏக்கங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். தினமும் ஜெபிக்கிறேனே, அவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறேனே, எனக்கு என்ன ஆசீர்வாதம், ஆண்டவரை தேடாதவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கிறார்களே என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் அழகான பதில் இந்த சங்கீதத்தின் மூலமாய் நமக்கு தருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்படி யார் வாழ்வில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதே, அவர்கள் எல்லாம் செழித்திருக்கிறார்களே, துன்மார்க்கராய் நடந்தாலும் அவருடைய வாழ்வு செழித்திருக்கிறதே, இதனுடைய முடிவை நான் பார்க்கும்படியாய், நான் அதை அறியும்படிக்கு நான் யோசித்து பார்த்தேன். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து தீரும் மட்டும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்ததாம். அவர் சொல்றாரு,
அத பார்க்கணும்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தேன். உடனே அவர் சொல்றார், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப் பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். ஆண்டவரே, அவருடைய வேஷத்தை நீ இகழுவீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனை எனக்கு உண்டப்பா. அந்த உலகத்துல உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பெருசல்ல. ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்வில் நான் எப்படி வாழுகிறேன், அந்த ஆசீர்வாதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் கண்டு கொள்கிறார். உலகத்துல அவர்கள் எப்படியும் இருக்கட்டு, என்னுடைய ஏம் என்ன? என் ஆண்டவர், என் ஆண்டுடைய சந்நிதியில நான் ஒரு நாள் போய் நிக்கணும். அவர் அதற்கு என்னை நடத்துவார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும். எனக்கு பெரிய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியங்களும் எனக்கு இல்லாம போகலாம். ஆனா என் ஆண்டவர் எனக்குள்ளாய் இருக்கிறதே அது ஒரு பெரிய சொத்து. அவர் என் வலது கையை பிடித்து தாங்குவா. என்னை அவருடைய ஆலோசனையின்படி நடத்துவா. முடிவிலே என்னை மகிமையில கொண்டு ஏற்றுக்கொள்வா. மகிமையில ஏற்றுக்கொள்வா. இதெல்லாம் அவருக்கு கிடைத்த வெளிப்பாடு. என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். அவர் எனக்காக எல்லாம் செய்வார் என்கிற நம்பிக்கையிலே அவர் பெருகுகிறார் பாருங்க. பல கேள்விகள் அவருடைய மத்தியில இருந்தாலும் ஆண்டவருடைய இருதயத்துல ஒரு விசேஷித்த நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார். லோகத்துல உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் உலோகத்துல உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லப்பா. தெரியாம நான் அவர்கள் மேல பொறாம கொட்டுச்சேன். தெரியாம எனக்கு அவர்கள் மேல கஷ்டம் வந்துட்டு ஆண்டவரே. ஆனா எனக்கு நீங்க போதப்பா. என் சொத்து நீங்கப்பா. என் சுகம் நீங்கப்பா. உண்மை இல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லப்பா என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரு ஒரு அறிக்கையிடுதல் இந்த காலை வெளியில நம்முடைய வாழ்வில வேணும். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லப்பா. நீங்கதான் என்னுடைய சொத்தப்பா. உலோகத்துல உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லையப்பா. நீங்கதான் என்னுடைய விருப்பப்பா என்று இன்னைக்கு அறிக்கையிடுவோமா பிரியமானவர்களே. அவர் சொல்றார் பாருங்க, இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர் நாசமடைவார். ஆனா அவர் சொல்ல, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே என்னால நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அந்த காலை வேளையிலே மற்றவர்களை பார்த்து, துன்மார்க்கரை பார்த்து, வீம்புக்காரரை பார்த்து கோபப்படுறீங்களா? எரிச்சல் அடையுறீங்களா? பொறாமப்படுறீங்களா? அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளை காட்டிலும் சில ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கலாம். அவங்கள பார்க்கும்போது நீங்க நம்ம நினைக்கணும், அவங்க பெரியவங்க இல்ல, நான் தான் விசேஷித்தவன். என் ஆண்டவர் என்னை விசேஷமாய் பார்க்கிறார். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. ஏன்னா என்னுடைய சொத்து அவர்தான். பரலோகத்துல அவர்தான் என்னுடைய தெய்வம். பூலோகத்துல அவரை தவிர வேறு விருப்பம் எனக்கு இல்லை. அவர் என்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவர் இந்த உலக வாழ்வில் என்னை நடத்தி பரலோகத்திலே அவருடைய சன்னதியில கொண்டு போய் நிறுத்துவார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும். அதனால அவங்கள காட்டில நான் விசேஷித்தவன். இந்த சாதாரணமான 70-80 வயசு வரைக்கும் வாழுகிற இந்த உலக ஓட்டத்தை குறித்து எவ்வளவாய் நாம் வாரப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். சம்பாதிக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு ஓடுறோம். ஆனா நம்முடைய பரலோக ராஜ்யத்துல அந்த வாழ்க்கை உன்னதமானது. அங்க போனா அது ஒரு விசேஷமானது. அந்த வாழ்க்கை தான் நமக்கு மேலானது. அந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் மறந்து போய் இந்த உலக சந்தோஷத்தை நாடுகிறவர்களா இருப்போமே, ஆனால் நாம் மறுமையில பிரவேசிக்க முடியாது பிரியமானவர்களே. ஆகவே நம்முடைய வாழ்வை இந்த காலை வேளையிலே நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்வில பல கேள்விகள் இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துல அதை அறிக்கை செய்து, ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்வில மற்றவர்களை பார்த்து, உலக மனிதர்களை பார்த்து அப்படியே நான் இது பண்ணாதபடிக்கு, எரிச்சலாகாதபடிக்கு நீங்க எனக்கு நல்லவராகவே இருக்கு. முதலாவது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லத்தான், சுத்த இருதயம் உள்ளவராய் இஸ்ரவேலருக்கு எப்போதும் என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையில நான் பெருகணும். பரலோகத்துல உண்மையில்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை என்கிற அந்த நம்பிக்கையில நான் பெருகணும். இங்கதான் என் சொத்து சொகம்னு அதுல நான் விசுவாசம் வைக்கணும், நம்பிக்கையை பெருக பண்ணணும்னு ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிப்போம். இந்த நாளில தந்த வேத வாக்கையும் ஆண்டுடைய சமூகத்துல சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி கொள்வோம். அவருடைய சத்தத்துக்கு, அவரை சேவிக்கிறதற்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம்.
அவர் கோபப்படுத்தாதபடிக்கு, அவர் எரிச்சல் படுத்தாதபடிக்கு, அவர் நமக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையிலே பெறுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே அவர் செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம